அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு அளித்த இந்த நாளுக்காக அவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளில் நமக்கு கிடைத்த அனுபவத்திற்காகவும் நாம் சந்தித்த நபர்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மோடு இணைந்து நன்றி பலியாக ஒப்பு கொடுப்பவர்கள் அருள்தாஸ் மரியம்மாள் அவர்களும் மற்றும் மர்வின் சந்தோஷ் தனது பிறநாளுக்காக அவன் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக்கின்றார்கள். இவர்களுக்காக நாமும் இத்திருப்பலில் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரேன். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேடும் இன்னல்களில் எல்லாம்
உமது உதவியை கண்ணரும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவத்தார்கள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு, யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏலிசையோடு இணைந்திடுமே, இணைந்திடுமே. உன் திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரமுண்டு. சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழ் எண்ணில்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன், ஏற்றிடுவேன். இறைவா பல பந்தரும் நரமுண்டு, என்ன
என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உம் திருயாழி என் இறைவா பல பந்தரும் நலமுண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமாட்சி உமக்கு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியலையோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவளிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவளிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்தோனியார் வாழ்க, அவர் புகழ் வாழ்க. அவர் புகழ் வாழ்க. அந்தோனியார் வாழ்க, அந்தோனியார் வாழ்க. அவர் வழியாக, அவர் வழியாக இறை புகழ் வாழ்க. ஓகே, இன்னைக்கு யாருடைய திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகின்றது? ஃபாதர் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. ஃபாதர் நீங்கள் முதல்ல அந்தோனியா சொல்லிட்டீங்க அப்படி. ஓகே, நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆட்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, என்னால் படிக்க முடியல, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற, வீட்டில் வறுமை, வேலை இல்லை, வீடு இல்லை, உணவு இல்லை அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. அப்போ உதவி செய்ய ஆள் இல்லை. அதான் உண்மை. அப்போ உதவி செய்ய ஆள் இல்லை. படிக்க வைப்பதற்கோ ஒரு வேளை சோறு தர்றதுக்கோ வேலை தர்றதுக்கோ ஆள் இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வேலை வேணுனாக்கா நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. படிக்க வேணாக்கா அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் படிப்பதற்கு யாரும் முன் வரவில்லை. வேலை செய்வதற்கு யாரும் முன் வரவில்லை. அப்படிதான் புனிதர்களும் அன்னை மரியாவும். நம்மை இறைவனிடம் அழைத்து செல்ல ஆட்கள் நமக்கு இருக்கின்றார்கள். நாம் தான் அவரிடம் செல்ல விருப்பம் இல்லை நமக்கு.
முதல்லாம் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்களா, கோயிலை கட்டினாங்க. இப்போ என்னாச்சு, கோயில் நிறையா இருக்கு, ஆளை காணும். நிறையா சேர் இருக்கு, உட்கார ஆளை காணும். திருப்பலிக்கு மாசுக்கு ஃபாதர் அங்கேருந்து வராரு, மாசுக்கு ஆளை காணும். மனிதர்கள் எதற்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள்? நம்முடைய வாழ்க்கையில் ஆன்ம காரியங்களும் சரி, வளர்ச்சி பாதையிலும் சரி, நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்வது இல்லை. ஒரு சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நல்ல ஸ்கூலில் படிக்க வாய்ப்பு கிடைக்கல, காலேஜ் போக வாய்ப்பு கிடைக்கல, வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சில பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு சொல்லுவேன், வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அதை நீ சரியாக பயன்படுத்திக்கலன்னு சொல்லணும். வாய்ப்பு கிடைத்த பிறகு நாளைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லாத, எனக்கு நான் வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அதை நான் பயன்படுத்தி கொள்ளுவேன். எனக்கு திருப்பலி கொடுத்தார்கள், நற்கருணை ஆராதனை கொடுத்தார்கள், ஜெபம் நீங்களாம் அழகாக ஜெபம் செய்கிறீங்க, சரிங்களா? ஜெபமாலையாக ஜெபிக்கிறீங்க, பக்தியாக இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் மக்கள் அதை நம்ம கோயிலில் ஜெபமாலை சொல்கிறாங்க, திருப்பலி டெய்லியும் இருக்குது, போவோம், பங்கு பெறுவோம், கொஞ்ச நேரமாவது இறைவனோடு அமர்ந்து வாழ்க்கையில் கொஞ்சம் தனிமையில் அவரோடு உறவாடுவோம். அந்த எண்ணம் சில பேருக்கு என்னது வரலை. 5லேருந்து 10 வரைக்கும் இல்லை 11 வரைக்கும் சீரியல் போட்டாக்கா பார்த்துட்டு லாஸ்ட்டில் எப்போ சேனல் மூடுறாங்களோ அப்போ நான் டிவியை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். 11 வரைக்கும் என்ன பண்ணுவேன், சீரியல் பார்த்துட்டு இருப்பேன். எப்போ எல்லாம் முடியுதோ இனிமேல் சீரியல் இல்லை அப்படின்னா நான் பண்ணுவேன், டிவி ஆஃப் பண்ணிட்டு போவேன். 3 hours 4 hours. ஓகே, இப்போல்லாம் சில பேர் எப்போ வேலை செய்கிறாங்க, அந்த 5 நிமிஷம் இது பண்ணுவோம், இது அட்வர்டைஸ்மெண்ட் போகும், அப்போ தான் போயிட்டு கொஞ்சமாக வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். எங்கள் அம்மா நான் லீவுக்கு போனாக்கா அந்த 5 நிமிஷம் இருக்கும்போது தான் வேலை செய்வாங்க. மீதி 5 நிமிஷம் என்ன பண்ணுவாங்க, டிவியில் உட்காந்துருவாங்க. மனிதருக்கு எது முக்கியம் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய வளர்ச்சியை மற்றவர்கள் முடிவு செய்யக்கூடாது. எனவே நமக்கு ஆன்ம காரியங்கள் உள்ளதற்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் ஆன்ம காரியங்களில் வளர்கின்றோமா? அந்தோனியாரை போல வல்லமை செய்கின்றார், புதுமை செய்கின்றார், அற்புதம் செய்கின்றார். அவராக செய்யவில்லை. யார் துணையோடு செய்கின்றார்? இவரோட துணையை தான் செய்கிறார். இவர் துணையின்றி நம்மால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, 10th ரிசல்ட்டு இல்லை 10th எக்ஸாமு, 11th எக்ஸாம், 12th எக்ஸாம், பசங்க என்ன பண்ணுவாங்க, இயேசுக்கே புகழ் மரியே வாழ சொல்லிட்டு ஒரு 500 1000 பேப்பர் எழுதி மாலையாக போட்டு மாதாவுக்கே மாலை போடுவாங்க. யாருக்கு? மாதாவுக்கே மாலை போடுவாங்க. நான் படித்து பாஸ் பண்ணணும், அதிக மார்க் வாங்கணும். எப்போ? அப்போ மட்டும். தேவைக்கு மட்டும் நாம் இவரிடம் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை இவரிடம் அர்ப்பணிப்போம், அவர் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வார் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். ஆண்டவரே, பெற்றிலும்
ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரே. ஆமென். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே உம்மோடு வாழ்ந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக எனக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கியர்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியர் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிரற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவரை மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்த்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது
நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அவருடன் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்க்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு முதலாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனுடன் நாங்கள் நிலை வாழ்வு பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் நிலத்தில் எழுந்தல்வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரளும் மற்றும் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்பேன், உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன்.
இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். அருள் என்னில் பொழிந்திடுவார், கண்ணின் மணி என காத்திடுவார். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நீழ்ந்திடுமே. தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். ஓம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்த ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடையராத செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றிய செதறலும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜப தபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்கள் தீய நாட்டை விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வளர்த்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பில் என்றும் வாழ்வர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூமுடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. பணியின் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் உன் வரவா. தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவா உன் தயவா. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் உன் வரவா. தனியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவா உன் தயவா. தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தருமம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உயர்த்த புனித நகரிலே புனிதம் புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூமுடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. இயேசுவின் திரு இருதயமே, மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழ்க்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.